பாஜகவிலிருந்து விலகல் ஆதரவாளர்களுடன் சரத்குமார் ரகசிய ஆலோசனை அதிர்ச்சியில் டெல்லி மேலிடம். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் தற்பொழுது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. பரபரப்பான சூழ்நிலையில பாஜக சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்காராம். பாஜகவில் இணைந்து அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படாத நிலையில அதிருப்தியில் ஆலோசனை செய்வதால் பரபரப்பும் நிலவுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும், அதே ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தாவைக்கு நாம் தமிழர் கட்சியும் களத்தில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். திமுக பிரம்மாண்டமான கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கிறது. மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் எதிர்பார்த்த கட்சிகள் இணையல. தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க. அதிமுக, அமமுக, பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடும் இறுதியடையவில்லை. தாவைக்கு விஜயை தங்களுடைய பக்கம் இழுப்பதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளும் நிறைவேறல. தற்பொழுது மற்றொரு புதிய பிரச்சனையும் எழுந்திருக்கு. நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு பெயர்ல கட்சி தொடங்கினாரு. அதிமுக, திமுகவுடன் கூட்டணி வைத்து வந்தார். கடந்த 2024 மார்ச் மாதம் திடீரென்று மகவை பாஜகவுடன் இணைந்தார். நள்ளிரவில் தோன்றிய திடீர் எண்ணத்தால கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் இணைந்ததாக சரத்குமார் கூறியிருந்தார். ஆதரவாளர்களுடன் ரகசிய ஆலோசனை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ராதிகா விருதுநகர் தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சரத்குமார் பாஜகவில் இணைந்து கிட்டத்தட்ட 2 வருடங்களாகிவிட்ட நிலையில எதிர்பார்த்தது போல எந்த பதவியும் கிடைக்கல அவருக்கு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில நான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னுடைய ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பளித்து அழகு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சரத்குமார் கூறியிருந்திருக்காரு. ஆனால் சரத்குமாருக்கோ அவருடைய ஆதரவாளர்களுக்கோ எந்த முக்கியத்துவமும் வழங்காததால சரத்குமார் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தியாகராய நகர் பகுதியில் சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்காரு. பாஜக தன்னை புறக்கணிப்பதாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜகவில் பயணிக்கலாமா, இல்ல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியில இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளலாமா என்பது குறித்து சரத்குமார் ஆலோசித்து முடிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக இப்பொழுது இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.